எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பேச்சுவார்த்தை. பிரிட்டனிடமிருந்து 4156 கோடிக்கு ஆயுதம் வாங்க இந்தியா ஒப்பந்தம். மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பித்தோருக்கு 2 மாதங்களில் உரிமைத் தொகை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தெருக்களுக்கு ஜாதி பெயரை நீக்குவதாக சொல்லிவிட்டு முதலமைச்சர் தனது தந்தையின் பெயரை வைக்க முயற்சிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தவேகா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 16, 18ஆம் தேதிகளில் தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்த பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 4156 கோடிக்கு இலகுரக ஏவுகணைகளை இந்தியா இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடப்பட்டது. இதனால் அயர்லாந்தில் உள்ள ஏவுகணை தொழிற்சாலையில் 7000 பேருக்கு வேலை உறுதியாகும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக தனது நண்பர் டிரம்பை வாழ்த்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றி பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் காலங்களில் அமெரிக்காவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் ஒப்புக்கொண்டதாக கூறியிருக்கிறார். மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் பெற புதிதாக விண்ணப்பித்தோருக்கு 2 மாதங்களில் வரவு வைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். டிசம்பர் மாதம் புதிய பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். தெருக்களுக்கு ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என அரசாணை வெளியிட்டுவிட்டு முதலமைச்சர் தனது தந்தையின் பெயரை வைக்க முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜாதியை நீக்கும் விவகாரத்தில் தமிழகத்தின் அடையாளமாக திகழும் வ.உ.சி., எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் இந்த அரசாணை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்றும் இபிஎஸ் எச்சரித்திருக்கிறார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தவேகா தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சிபிஐ விசாரணை கோரியும் செல்வராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. கரூருக்கு விஜய் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் அதை தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். விஜய் கரூருக்கு வந்தால் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள அண்ணாமலை தானும் கரூரைச் சேர்ந்தவன்தான் என்றும் கரூருக்கு முதலமைச்சர்கள் தொடங்கி கமலஹாசன் வரை அனைத்து தலைவர்களும் சென்று வந்ததாகவும் விஜய் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதேவேளையில் விஜய் அதிமுக கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு வெவ்வேறு கொள்கையில் உள்ள இரு கட்சிகள் கூட்டணி எப்படி அமைக்க முடியும் என்றும் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். ஜாதி பெயரை நீக்குவதாக கூறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேம்பாலத்திற்கு ஏன் ஜிடி நாயுடு பெயரை வைத்தார் என்று சீமான் கேட்டிருக்கிறார். கோவையில் மிக நீண்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். இந்த பாலத்திற்கு விஞ்ஞானி ஜிடி நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள சீமான் அந்த பெயரை நீக்கிவிட்டு கொங்கு நாட்டு மக்களுக்காக உழைத்த தீரன் சின்னமலையின் பெயரை சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 16, 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தாலும் கோடை வெப்பத்தின் தாக்கம் ஒருபுறம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை 16, 18ஆம் தேதிகளில் தொடங்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே நாளில் தென்மேற்கு பருவமழை விலகும் என்றும் கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.